மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். மெய்யன்பர்களே, எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. நோய்ங்கிற ஒன்றுக்கு எந்த நோய்க்காகவும் பயப்படாதீங்க. உங்களுடைய தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் பைசா செலவு பண்ணுவீங்க. உடம்புக்கு செலவு பண்ணுறதுக்கு தயங்காதீங்க. செலவு பண்ணுறத மீனிங்கோடு பண்ணுங்க. இன்னொரு விஷயம், நல்ல நல்ல பொருள்களை பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. அதில் முக்கியமாக அந்த டீ காஃபி விஷயங்கள் இருக்குல்ல, தயவு செஞ்சு அதை தவிர்த்துருங்க. டீ கடைக்காரர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு டீ போட்டு இனிமேல் டீ கடையில் கூட மூலிகை டீ கடை நீங்கள் போடலாம். டீ கடைக்கார அன்பர்களுக்கு சொல்கிறேன், நம்ம மிஸ்டர் லேடிஸ் வாயிலாக மூலிகை டீ கடை போட்டிங்கன்னா எல்லா மக்களுக்கும் நல்லது, ரொம்ப சிறப்பானது. இப்போ சுகர் நோயாளிகள்லாம் கொய்யா இலையும் ஏலக்காயும் போட்ட டீ சாப்பிடலாம். ஒரு 2 கொய்யா இலை, ஒரு டீக்கு சொல்கிறேன், ஒரு டீக்கு 2 கொய்யா இலை போதும், 2 ஏலக்காய் போதும். தட்டி போட்டு அதில் இது கூட இஞ்சி கூட சேர்த்துக்கலாம், சூப்பராகவே இருக்கும். அதை விட சிறந்த டீ உலகத்திலே கிடையாது. அப்படி போடலாம். காஃபி வேணுங்கிறவங்க வெந்தயம் இருக்குல்ல, வெந்தயத்தை வறுத்து, நான் நிறைய இதில் பேசியிருக்கேன், இப்பவும் சொல்கிறேன், வெந்தயத்தை வறுத்துருங்க, நல்லா வறுத்துருங்க. அதை அப்படியே மிக்சியில் போட்டு அடிச்சிருங்க, அவ்வளோதாங்க. 1 ஸ்பூன், ஒரு காப்பிக்கு 1/2 ஸ்பூனே ரொம்ப பேத்துக்கு போதுமானது. கசக்கும்பீங்க, அவ்வளவு காப்பியை விட சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வெந்தய காப்பி இவ்விடம் கிடைக்கும்னு டீ கடைக்காரர்கள் இனிமேல் வெந்தய காப்பி தனியாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப சுகர் பேஷண்ட்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் டீ சாப்பிட்ற நேரத்தில் வெந்தய காப்பி குடிங்க. காப்பி குடிக்கிற பிரியம் உள்ளவர்கள், டீ சாப்பிட்றவங்க கொய்யா இலை ஏலக்காய் டீ அப்படி சாப்பிடுங்க. அப்புறம் பழம் சாப்பிடணும் அப்படிங்கிறவங்க, சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் கொய்யா பழம் சாப்பிடுங்க. ரஸ்தாளி பழமும் கொய்யா பழமும் ஏற்புடையது, உங்களுடைய சுகரை குறைக்கும். சரி, இது மாதிரி இந்த டீ இந்த இருக்கா. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு, சுறுசுறுப்பான ரொம்ப நாங்கள் ப்ரெஷர்லாம் எங்களுக்கு இருக்குங்க. அதுக்கு என்னங்க பண்ணுறது? ப்ரெஷருக்கான டீ என்ன தெரியுமா? செம்பருத்தி டீ. செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூவை வச்சு காய வச்சு அதில் டீ போட்டு கொடுத்தீங்கன்னா, நான் நினைக்கிறேன், உண்மையாகவே எனக்கே கூட இந்த எண்ணம் தோணுது. இப்போ உங்களோட பேசிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த எண்ணம் வருது. ஆங்காங்கு உள்ள நல்ல இந்த சமூகத்தில் விழிப்புணர்வோடு செய்யக்கூடியவங்க எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம், யாராக இருந்தாலுமே. நான் எல்லாத்துக்கும் ஐடியா கொடுக்குறேன். இந்த மாதிரி கடைகளை வைங்க ஐயா. மூலிகை டீ கடைன்னு ஒன்று வச்சுருக்கேன். என்னதான் ஒவ்வொரு ஊருக்கு டீ கடை இல்லாத இடமே கிடையாது. நம்ம தமிழ்நாடுங்கிறது டீ கடை, அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் டீ கடை. இப்போ நம்ம காலத்தில் நம்ம உருவாக்குவோம் மூலிகை டீ கடை. எல்லா நோய்களுக்குமே டீ போடலாம், அது தெரியுமா? நான் சொல்கிறேன், இப்போ இதில் சொல்லி முடிச்சிடுறேன். ப்ரெஷருக்கு அப்படியா, இது டீ, சுகருக்கு அந்த டீ, இதுக்கு சுறுசுறுப்பில் சோம்பேறித்தனமாக இருக்குது, ஃபேட்டி லிவர், எவ்வளோ கனமாயிட்டேன், ஒரே சோம்பேறியாக தூக்கமாக வருது, புதினா டீ. அது இப்போயே போட்டுட்டு தான் இருக்காங்க. அதில் இன்னும் திருத்தமாக நல்ல விஷயங்களை சொல்லிடுறேன். எலுமிச்சையோட புதினா போட்டு சாப்பிட்றீங்கள, அதில் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்த சேர்க்கணும். சேர்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எலுமிச்சை புளிஞ்சு விடுறீங்களா, எலுமிச்சை இலையில செய்யணுமையா. எலுமிச்சை இலை இருக்குல்ல, அந்த டீ கடைக்காரங்க, இதுதான் அதில் உள்ள ஒரு கண்டது. அதில் ரத்தத்தில் புத்துணர்ச்சி அணுக்களை எல்லாம் உடனடியாக புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய விட்டமின்ஸ் அந்த எலுமிச்சை இலையில இருக்கு. எலுமிச்சை இலைகளை கொண்டாந்து வச்சுக்கிட்டு, சருகாக்கி தூள் பண்ணி வச்சுக்கிட்டு, அந்த பவுடரை போட்டு எலுமிச்சை இலை டீ, இது புத்துணர்ச்சியை உருவாக்கும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு எலுமிச்சை இலையில டீ போட்டு குடிச்சா, ஏலக்காய் தட்டி போட்டுருங்க. அதில் ஏலக்காய் போட்டு, எலுமிச்சை இலைகளை போட்டு, எலுமிச்சை இலை ஒரு பிடிச்ச ஏலக்காய் ஒரு 4-5 ஏலக்காய் போட்டிங்கன்னா 2-3 பேர் டீ சாப்பிடலாம், ஜம்முன்னு. ரொம்ப கம்மன்னு இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் எலுமிச்சை பழம்லாம் தேடிட்டு இருக்க வேண்டாம், எலுமிச்சை இலை டீங்க. அதில் புதினா கலந்துச்சிங்கன்னு வச்சுங்களேன், ஃபேட்டி லிவருக்கு அதாங்க மருந்து. எலுமிச்சை இலையும் புதினா இலையும் கலந்துருச்சுன்னா ஃபேட்டி லிவர் அது டியூட்டி பார்க்க முடியாது உங்கள்கிட்ட. லிவர் அழகாக லிவரில் இருக்கக்கூடிய அசுத்தம் பூரா வெளியேறிடும். சரியா? இந்த மாதிரி செய்யுங்க. அப்புறமேலு
ஹார்ட் வீக், என்னங்க பண்றது? அதுக்கு டீ இருக்காங்க அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பா இருக்குதுங்க. என்ன டீ தெரியுமா? தாமரை பூ டீ. அப்படிங்களாங்க? ஆமா. வெண்தாமரை செந்தாமரை என்ன கிடைச்சாலும் சரி எடுத்து நிழல உலர்த்தி காய்ச்சல் வச்சு அரைச்சி வச்சிருங்க பவுடரா. உங்க வீட்டிலே கூட போடுங்க. ஏலக்காயை தட்டி போட்டு, எல்லாம் ஏலக்காய் இல்லாம போடக்கூடாது. டீ தானே, டீனா ஏலக்காய். காப்பினா அங்க வந்துட்டேன். எங்கே வந்துட்டேன்? வெந்தயம் தான், வெந்தயம் தான். அதில் மாட்டு கருத்தே கிடையாது. சரி, இப்போ இது என்னங்க நல்லா இருக்குமா? ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹார்ட் 48 நாள் இந்த டீயை 3 டைம் கூட குடிங்க. ஆனா இதையும் சொல்றேன், இத்தனை டீக்கு என்ன தெரியுமா சேர்க்கணும்? நாட்டு சர்க்கரை சேர்க்கக்கூடாது. என்னையா சித்த வைத்தியரா இருக்க, நாட்டு சர்க்கரை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்றியா? ஐயா, பனங்கள் கண்டு தான் சேர்க்கணும். மருந்துடைய தன்மையை அதிகப்படுத்தும். கஷ்டப்பட்டு பனங்கள் கண்டு சேர்த்துருங்க ஐயா. சேர்த்து குடிச்சு பாருங்க, இதயம் பலப்படும். எதுக்கு? தாமரை பூ கஷாயம் சொல்லுவாங்க. தாமரை பூ டீயா மாத்தணும். நம்ம ஏன் கஷாயம் சொல்லி உங்களை பயன்படுத்தணும்? தாமரை பூ டீ, தாமரை பூ காய வச்சு அப்படியே வச்சுக்கிறது ரொம்ப அற்புதமா இருக்கும். இந்த தாமரை பூ டீயை வேற மருந்தே இல்லைங்க. இந்த தாமரை பூ டீயை தொடர்ந்து குடிச்சு வந்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமா இருக்கும். ஏலக்காய் போட்டு இதுல சுக்கு சேர்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் சூப்பர். இதய வாழ்வு ஓட்டையானா கூட அந்த பிளாக் இருக்கு அதெல்லாம் சொன்னாங்களே, இதெல்லாம் எடுபட்டுரும். அது என்ன, கொஞ்சம் லெமனை புழிஞ்சுட்டா அதுவும் எடுபட்டுரும். அவ்வளவுதான். ஆக தாமரை பூ டீ அவ்வளோ அற்புதமான ஒரு கலவை. சரி, அடுத்து சொரியாசிஸ், உடம்பெல்லாம் அரிக்குதுங்க. அதுக்கு ஒரு அற்புதமான டீ இருக்கு. என்ன டீ தெரியுமா? அருகம்புல் டீ. அருகம்புல் ஒரு பிடிச்சபடி கொண்டாந்து பவுடர் ஆக்கி அந்த பவுடரை டீல கலந்து அதுல என்ன செய்யணும் தெரியுமா? மிளகு இருக்குல்ல, மிளகு அருகம்புல் ரெண்டும் தான். இதுல பனங்கள் கண்டை போட்டு காய்ச்சிட்டிங்கன்னா அப்படியே சும்மா அப்படி இருக்கும். இது உடம்புல இது 48 நாள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா அதாவது வெள்ளை வெள்ளையா உடம்புலாம் வர்றது, அந்த சொறி பிடிக்கிறது, அரிப்பு பிப்பு, இத்தனை விஷயங்களும் அது. ஆக இப்படி டீயை நீங்க சாப்பிட்டாதான் அறிவுபூர்வமான நண்பர்களே. எதுக்குதான் டீ சாப்பிட்றேன்னு வேற விதமா சாப்பிட்றது நல்லதல்ல. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஆகவே நண்பர்களே, இந்த டீக்களை வைத்து நீங்க ஈக்களை போல உங்களுடைய நோய்களை விரட்ட வேண்டும் என்று சொல்லி, இப்படி செய்து அப்படி வாழுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். அற்புதம், ஆனந்தம்.